ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யூத் மீட்டிங்கில் வாலிப பிள்ளைகள் மத்தியில் நீர் மகிமையாய் வல்லமையாய் மகிமைப்பட்டீர். தொடர்ந்து வசனத்தின் மூலமாய் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் தீர்க்க தரிசனத்தை பற்றிய உபதேசம், த டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஃபஸி, ஆமென், அவைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி ரெண்டாவதாக நம்ம முதல்ல த பர்பஸ் ஆஃப் ரேப்சர் பார்த்தோம். இந்த நாட்களில் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவது, ரேப்சரில் எடுத்துக்கொள்ளப்படுவதில், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதில் ரெண்டு காரியங்கள் சம்பவிக்கும். உலகம் அதை ரொம்ப தீவிரமாய், அது ஆவிக்குரிய உலகம், சபை உலகம், எல்லா உலகமுமே, வேதத்தை வாசிக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படியேகவே நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இது எப்படி நடக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. இதெல்லாம் உண்மையாக நடந்து கொண்டு வருகிறது, இதுவரையிலும் நடந்து கொண்டு வருகிறது. அப்போ இனியும் நடக்கும். இவங்க சொல்கிறது தான் நடக்குது. வேதத்தில் இருக்கிற எல்லாம் அப்படியே பின் பாயிண்டாக நடக்குது. நம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறலை, ஒன்று கூட கீழே விழலை. அப்போ இனியும் நடக்கும். ஆமென். இந்த சபையினுடைய 2000 ஆண்டுகள், பெந்தகோஸ்தே நாட்களில் சபை வரலாறு ஆரம்பித்து 2000 ஆண்டுகள். இந்த 2000 ஆண்டுகள் முடிகிறது. இயேசு வருகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ அந்த சபையினுடைய வாழ்க்கை முடியுது. சபையினுடைய வாழ்க்கை இந்த பூமியில் கூடாரம் போல எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. தட்ஸ் கால் த ரேப்சர். ஆமென். தேவனுடைய வருகை. தேவனுடைய வருகைக்கு முன்பாக 2 காரியங்கள் உலகத்தில் சம்பவிக்கும். அந்த 2 காரியம் என்ன? வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மைக்கில் படி. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே, சவுண்ட், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அதில் ஒரு சின்ன மாற்றம். தடை செய்கிறவர் அப்படி நம்ம வாசிக்கணும். தடை செய்கிறவன் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. தடை செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, தடை செய்கிறவர். ஏன்னா தடை செய்கிறவர் யாருன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தான் அவனை தடை செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமென். தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே. அப்போ அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இது என்ன அக்கிரமத்தின் ரகசியம்? இந்த அக்கிரமத்தின் ரகசியம்தான் அந்தி கிறிஸ்துவனுடைய சீக்ரெட். அக்கிரமக்காரன்னா யார்? டெவில். அவனுடைய ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இப்பொழுதே அந்தி கிறிஸ்து ஆவிகள் உலகத்தில் வந்தாச்சு. இந்த ரகசியம் எப்படி கிரியை செய்கிறது? இப்போவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எல்லா இதுலேயுமே பார்கோடு ரகசியம்தான் அது. இந்த பார்கோட்லேயே நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? இதுலேயே அந்த 666 கோடு இருக்குது. www.com போகிறதுக்கு அந்த நம்பரே 666 தான். அக்கிரமக்காரனுடைய நம்பர், அவனுடைய எண், அந்த நம்பர் 666 என்று தான் வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இலக்கத்தின்படியே 666. அது ரகசியம். இன்றைக்கி அந்த நம்பரில் தான் வேர்ல்டே இயங்குது. அந்த நம்பரில் தான் இன்றைக்கி, அந்த பார்கோடில் தான் எல்லாமே நடக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரே காயின், ஒரே ராஜா. இதெல்லாம் சீக்ரெட், ரகசியம். இதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சொல்கிறாங்கல்ல இலுமினாட்டிஸ், அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்கள, அதெல்லாம் அந்த ரகசியம்தான். அக்கிரமத்தின் ரகசியம் அது இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஒரு பக்கம் அது இப்போதே கிரியை செய்கிறது. நான் அதை பற்றி அடுத்த வாரம் வரேன். இப்போ டு ரிமூவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவது. அதை இங்கிலீஷில் படிப்பா, கொஞ்சம் ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் படி.
For the mystery of lawlessness, ஆ rebellion against divine authority, ம் and the coming reign of lawlessness is already at work. ம் But it is restrained only until he who now restrains it is taken out of the way. அவுட் ஆஃப் த வே, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்டில் இந்த பூமிக்கு வந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் ஒரு மனதாய் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் சடுதியிலே வானத்திலிருந்து உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த காற்று நிரப்பிற்று. அடுத்தது என்னது? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி பேச அமர்ந்தது. set upon each every believers. அங்கிருந்து 120s அவங்க மேலே கர்த்தர் என்ன செய்தார்? அமர்ந்தார். அன்றைக்கு he sat. அன்றைக்கு அவர் அமர்ந்த இயேசு எல்லாவற்றையும் முடிச்சுட்டு சிங்காசனத்தில் போய் அமர்ந்தார். அவர் அங்கு அமர்கிறார். ஹோலி ஸ்பிரிட், நான் போவேனையாயில் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார், நான் போய் அவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னவர் அவர் இங்கே வந்து சபையில் வந்து அமருகிறார். பிலிவர்ஸ் அவங்க மேலே வந்து அமருகிறார். புரியுதா? அங்கே அவர் அமருகிறார், இங்கே இவர் அமருகிறார். இப்போ இவர் டேக் ஆஃப் ஆகும்போது அங்கேருந்து இயேசு டேக் ஆஃப் ஆகும். சபையை சந்திக்க, மணவாட்டியை சந்திக்க மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் சபையை எடுத்துக்கொள்வார். இவர் அங்கே போய் கொடுப்பார். மத்திய ஆகாயத்தில் ஹோலி ஸ்பிரிட் போய் சபையை கொடுப்பார். இதுதான் சீக்ரெட். ஆமென். இதுதான் ரகசியம். இன்னொரு ரகசியம் ஆன்டி கிரைஸ்ட் ரகசியம். இங்கே போன உடனே அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அவன் வருவான். 3 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கு 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். ஆக 7 வருஷம் இந்த பூமி உபத்திரவ காலத்துக்குள்ளே போகும். அதுக்கு தான் இன்றைக்கி உலகமே துடிக்குது, உலகமே ஆசைப்படுது. அந்த உலகமே ஆசைப்படுது. ஏன்னா உலகத்துக்கு அது கொண்டாட்டம். இயேசுவை மறுதளிக்கிறவங்களுக்கு அது கொண்டாட்டம். இந்த 7 வருட காலத்தில் அவங்களுக்கு வந்து சுமத் ராஜரிக வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை. அதான் சொல்கிறாங்க எல்லா நாடும், நாங்கள் அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோம். அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மை. அப்போல்லாம் நீங்கள் வந்து நம்ம இந்தியாவிலலாம் சேலரிலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சும்மா சாதாரண லேபருக்கே 10 கோடி 20 கோடி இருக்கும். நம்புவீங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். பொண்ணுக்கெல்லாம் வைரத்துக்கெல்லாம் மதிப்பே இருக்காது. சும்மா சாதாரணமாக அப்படி கிடைக்கும். அப்படி ரோட்டில் அப்படி ஷாப்பிங் மாதிரி ரோட்லேயே வாங்கலாம் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு இருக்கும். அதைத்தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, எல்லாம் தான் எதிர்பார்க்குது. ஆனால் நாம் பரலோகத்தில் போய் அங்கு முத்துநகர் வீதியில் அங்கு கர்த்தரோட உலாவணுன்னு சபையை வாஞ்சிக்குது. சரி, நம்ம அதுக்குள்ளே போகல. அப்போ அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவர் ஏன் தடை செய்கிறார்? தேவன் ஏன் தடை செய்கிறார்? யாராவது சொல்லுங்கள். கர்த்தர் ஏன் தடை செய்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. என்கிட்ட கொடுத்த ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. உதாரணமாக லூக்கா 10 வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாருல, ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்படி அவன் போகும்போது கல்வர் கையிலே மாட்டிக்கொள்கிறான். அந்த கல்வனை வந்து அவனை பிடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? அவனை காயப்படுத்தி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிடுங்கி கொள்கிறான். அப்போ அந்த வழியாக போன தற்செயலாய் வந்த ஒரு ஆசாரியன் கண்டும் காணாதவனா போல போகிறான். ஒரு லேவியனும் போகிறான். ஆயத்தமாக வந்த நல்ல சமாரியன் அவன் காயங்களை கட்டி அவனை தன்னுடைய எண்ணெய் வார்த்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தான் கையிலே கொண்டு போய் கொடுக்குறான். இந்த சத்திரத்தான் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி அவர் கையில் சபையை கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு. நான் போய் திரும்பி வருவேன், அப்பொழுது இவனை என்கிட்ட கொடுக்கணும். இதுதான் டீல். சமாரியன் இயேசு அங்கே போயிருக்கிறார், இப்போ திரும்பி வருவார். நான் சொன்னது போல் வரும்பொழுது சபையை இவர் அவர்கிட்ட கொடுப்பார். அது வரைக்கும் காயங்களை கட்டி திராட்சை ரசத்தினாலே சபையை ஆமேன் வார்த்து எண்ணெய் பூசி ஆமேன் எஸ்
ஒரு மணவாட்டிக்கு உரிய அந்த ஷேப், அந்த உருவம், அந்த உருவகத்தை சபைக்கு கர்த்தர் தந்து, ஆமென், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அவளை கொண்டு வந்து, ராஜகுமாரத்தி உள்ளான மகிமை நிறைந்தவள், பொற்சரிகை அவளுடைய உடையின் அலங்காரம், அவளை அலங்காரப்படுத்தி, வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்கிற சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அப்போ ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டி சபையை மணவாளனுக்கு ஒப்புவிக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்கிறது. சரி, அப்போ வேதம் சொல்லுகிறது, ஒன்லி he who letteth will let until he be taken out of the way. Amen. Letteth means அனுமதிக்கிறார். Amen. அதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, should be translated hinder. ஹிண்டர்னா தடுத்து நிறுத்துவது. அனுமதிக்கிறார், தடுத்து நிறுத்துகிறார். ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப கவனமாக இந்த காரியங்களை செய்கிறார். இன் பிகினிங்லேயும் பாருங்கள், அவருடைய ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த ஆரம்ப காலத்தில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இன் கிரியேஷன் டைமில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வறுமையுமாகிறது. ஒரு 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 கிரியேஷன்லேயும் ஆவியானவர் இருப்பார், ஒரு ஃபினிஷிங்லேயும் ஆவியானவர் இருப்பார். இன் மிடில் உருவாக்குவதிலும் அவர் இருப்பார். உருவாக்கி, ஆமென், ஆலோசனை கொடுத்து உருவாக்கி, இயேசுவினுடைய சகல காரியங்களையும் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு சொல்லுகிறார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால். அதுதான் அவருடைய வேலை. இயேசுவை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த பூமியில் நீங்களும் நானும் என்னென்ன செய்யணும், நம்ம மூலமாக செய்வார், நமக்குள்ளே இருந்து செய்வார், நம்ம கூட இருந்து செய்வார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசுவை மகிமைப்படுத்தணும்னா உங்களால் என்னால் மகிமைப்படுத்த முடியாது. புரியுதா? மகிமைப்படுத்த பிசாசு விடாது. ஆமாம், இப்போ அவர் தான் நமக்குள்ளே இருந்து மகிமைப்படுத்துவார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ஆராய்கிறவர், ஆழங்களை ஆராய்கிறவர். ஆமென். அங்கும் தேவன் சிருஷ்டித்த பூமியில் ஒழுங்கின்மை வெறுமையும் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, அதில் நிறைய குளறுபடி, நிறைய காரியங்கள். இன்றைக்கி தேவன் சபையை சிருஷ்டித்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ ஒழுங்கின்மை இருக்குது சபைகளில், நமக்குள்ளே எவ்வளோ ஒழுங்கின்மை இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வேகமாக பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படிப்பா. The earth was formless and void, or waste and emptiness. And darkness was upon the face of the deep, primeval ocean that covered the unformed earth. Unformed, உலகம் உண்டாக்குறதற்கு முன்னே, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னே, உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னே. ஆமென். The Spirit of God was moving, hovering, brooding over the face of the waters. பார்த்தீங்களா? அந்த அவருடைய திக் பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ். இன்றைக்கும் பாருங்கள், சபைகளில் தேவன் அசைவாடுகிறார். நம்ம எவ்வளோ ரஃப்லியான சூழ்நிலையில் இருக்கும்போதும், நம்ம எவ்வளோ ஒரு 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 கன்ஃபியூஸ், ஒரு குழப்பமான சூழ்நிலைகளுக்குள்ளே நம் தேவ சமூகத்துக்குள்ளே வரும் பொழுதும், பல பிரச்சனைகளோடு கூட நம் தேவ சமூகத்துக்குள்ளே வரும்பொழுதும், இந்த ஹோவரிங் ப்ரூடிங், இது எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? த ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸ், த டுவெல்லிங் ப்ரெசன்ஸ், த்ரூ ப்ரேயர், த்ரூ வர்ஷிப், இல்லையா? ஆமென். அந்த 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 ப்ரெசன்ஸை கொண்டு வருவார், அந்த ப்ரெசன்ஸை கொண்டு வருவார். நமக்குள்ளே இருந்து தேவன், அதுதான் சொல்கிறது, உங்கள் எல்லாரையுமே அந்த ப்ரெசன்ஸுக்கு நீங்களும் பாத்திரமாக மாறணும்.
நீங்களும் பாத்திரமாக அந்த ஒர்க்கில் நம்மளே இணைச்சிக்கணும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கணும். அவரோடு கூட இணைந்து இந்த பூமியில் நீங்கள் பிறக்கிறீங்க. தாய் தகப்பன் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. தாய் தகப்பனை திருப்திப்படுத்தணும்னு சில பிள்ளைகள் நல்லா அவங்களோடையே இருந்து திருப்திப்படும். எவ்வளோ நாளைக்கு? ஒரு திருமணம் வர்ற வரைக்கும். திருமணம் வந்ததுக்கப்புறம் யாரை திருப்திப்படுத்தணும்? கணவரையோ மனைவியையோ தான் குடும்பத்தையோ திருப்திப்படுத்தணும். அதுக்காக தாய் தகப்பனை விட்டுற முடியுமா? இடத்துல விட பார்த்துப்பேன், எல்லாம் செய்வேன். ஓகே, அது எவ்வளோ நாளைக்கு? ஒருத்தங்களை திருப்திப்படுத்துறது இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு? நமக்கு ஜீவன் இருக்கிற வரையும் தான். நம்ம இந்த உயிரோடு இருக்கிற வரையும் தான். இந்த ஜீவன் இந்த பூமியில் இருக்கிற வரையும் தான் ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியும். அப்படி தானே? அதானே உண்மை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம 2 இடத்துல தான் திருப்திப்படுவோம், 2 இடத்துல தான் திருப்திப்படுத்த முடியும். ஒன்று பரலோகம். பரலோகத்துக்கு போகிறதுனால நம்ம தேவனை திருப்திப்படுத்துவோம், அவர் நம்மை திருப்திப்படுத்துவார். இன்னொன்று நரகம். அங்கே போகிறதுனால நம்ம அதை திருப்திப்படுத்துவோம், அது நம்மளை திருப்திப்படுத்தும். இதான் உண்மை, சிம்பிள். அங்கே உங்களுக்கு திருப்தி, இங்கே 2 இடத்துலையுமே திருப்திங்கிறது நான்ஸ்டாப், அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கே திருப்தியே படாது, பாதாளம் திருப்தியே படாது. போதுமென்று சொல்லாத அக்கினி, போதுமென்று சொல்லாத அக்கினி, போதுன்னே சொல்லாது. இன்னும் எவ்வளோ பேரை வேணாலும் போடு, எவ்வளோ பேரை வேணாலும் தள்ளு, எல்லாத்துக்கும் தான் அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பரலோகம் அப்படி தான். இந்த பூமியை போல 10 பட்டணங்கள் பெருசு, 10 மடங்கு பெருசு பரலோகம், 10 மடங்கு பெருசு. பைபிள் சொல்கிறது அங்கே 10 பட்டணங்கள் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் அதே தான். சரி, அப்போ தேவன் அனுமதிக்கிறார், தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார், தேவன் தான் தடையும் செய்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போ நீங்கள் அங்கே பாருங்கள், 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? இதை படிச்சிருங்க முதல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ இந்த வெளிச்சம் வர்ற வரையிலும் ஆவியானவர் என்ன செய்கிறார்? வெளிச்சம்னா யார்? இயேசு. உலகத்திலே வந்திருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம். யோவான் 1:9 சொல்கிறது, நானே உலகத்தின் வெளிச்சம், I am the light of the world. ஆமென். இந்த வெளிச்சம் வர்ற வரையிலும் அசைவாடுகிறார். அதே போல் இன்றைக்கும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற வெளிச்சமான இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு வரும்போதும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த வெளிச்சம் வர்ற வரையில், இந்த வெளிச்சம் வந்து நம்மளை எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பரலோகத்துக்கு கொண்டு போகிற வரையிலும் அவர் இந்த பூமியில் இருப்பார். சரியா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆமென். நாள் உண்டாகாததற்கு முன்னும், இப்போ பார்த்தோம்ல, பிஃபோர் கிரியேஷன், தேவன் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். இப்போ 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசி. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசன். யாரு? இயேசு. நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அவருக்கு பிறகு இந்த பூமி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு திரும்பி நம்ம இந்த பூமிக்கு வருவோம். அது வந்து இந்த உபத்திரவ காலம்லாம் முடிஞ்சு 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் இந்த பூமியில் அரசாள்வோம்.
ஆமென். ஏன்னா மனுப்புத்திரருக்கு இந்த பூமியை தேவன் கொடுத்திருக்கிறார். வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆதியிலே கொடுத்தார்ல ஆதாமுக்கு, அதை மீண்டும் நம்முடைய கரத்திலே அவர் கொடுப்பார். பிரைஸ் காட். அப்போ 12ஆம் வசனம் 43:12 நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். நம்முடைய ரட்சிப்பில் அவர் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். 16ஆம் வசனத்தில் அதை பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதை பார்க்கலாம். வாசிங்க. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். எபேசியர் 1:13 கூட படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எஸ், இத்தனை ப்ராசஸ் நமக்கு தந்து நம்ம ரட்சித்து நம்மை முத்திரை போட்டு, எப்படி அந்த கிரியேஷனில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒழுங்கின்மை வெறுமையிலேயே எவ்வளவு கேர்ஃபுல்லாக அவருடைய ஹோவரிங், அவருடைய செட்டை, அவருடைய மறைவு. அதாவது ஒரு 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 பெரிய பறவை ஒரு முட்டையை அடகாக்கிறது போல, சில டிரான்ஸ்லேஷன் பைபிள் அப்படி தான் சொல்லுது, ஒரு முட்டை அடகாக்கிறது போல இந்த உலகத்தை அடகாத்தாராம். எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒரு கோழி முட்டை அடகாக்கும் தெரியுமா? பக்கத்தில் யாரையும் விடாது, அவ்வளோ கேர்ஃபுல்லாக அடகாத்தார். ஆமென். அவ்வளோ கேர்ஃபுல்லாக. ஏன்னா தேவன் சிருஷ்டிக்க போகிற புதிய வானம், புதிய பூமி, புதிய சிருஷ்டி. ஏற்கனவே ஒரு உலகம் இருந்தது, தட் இஸ் ஏஞ்சலிக் பீரியட். அது இப்போ வரல, தள்ளப்பட்டு போன தூதர்களுடைய காலம். அந்த காலத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய யுகமே இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய உலகமே இருக்குது, பெரிய உலகமே இருக்குது. அதுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறது போல், அதில் இந்த டைனோசர்லாம் இருக்குதுலாம் சொல்கிறாங்கல்ல, பல லட்சம் ஆண்டு, பல வருஷம், கோடி ஆண்டு உலகம் தோண்டி அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் உண்மை தான் இருக்குது. ஆனால் நமக்கு சிருஷ்டிப்பின் நாட்கள் 6000 ஆண்டு தான். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருந்தது, உண்மை தான். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 13 படிங்க. எசேக்கியேல் 28:13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்திலே ஆயத்தப்பட்டது. உன்னிடத்திலே அப்படின்னா இது யாரு? இது லூசிஃபர். இதான் லூசிஃபர். எங்கே இருந்தான்? மேலே இருந்தான். ஆகாதவன் என்று அழகின் மினுக்கினாலே கீழே தள்ளப்பட்டான். அதில் பாருங்கள், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் ஆமென் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆமென். அதை படிங்க. கேஜேவில the workmanship of thy, அதிலிருந்து படிப்பா. The workmanship of thy tabrets and of thy pipes was prepared in thee in the day that thou was created. Pipes னா என்னது? இன்ஸ்ட்ருமெண்டல். இன்ஸ்ட்ருமெண்டல். அவனுக்குள்ளேயே இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கும். அவன் அப்படி கையை தூக்குனாலே நல்லா நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட், நல்லா அப்படியே மயக்கக்கூடிய இசை. இன்றைக்கி இந்த மயக்கக்கூடிய இசை தான் இன்றைக்கி பிரபலமானவங்களுக்குள்ளெல்லாம் இருக்குது. எஸ், அது வேதம் தெளிவாக சொல்லிட்டு பாருங்கள். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் இசை ஞானம் உள்ளவன். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஞானி இந்த ஞானி இந்த ஞானின்னு.
அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் தான். புரிஞ்சுக்குங்க. ஆமாம், அதெல்லாம் அது அது உங்களுக்குள்ளே அது வச்சுருந்தார் கர்த்தர். அது ஏன் வைத்திருந்தார்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு வச்சுருந்தார். நீங்கள் பரலோகம் போனீங்கன்னா அங்கே அப்படி ஒரு ட்ரூப்ஸ்லாம் இருக்கும். ஆசாப், நீங்கள் இதிலெல்லாம் பார்க்கலாம், சங்கீதத்தில் ஆசாப் எழுதின சங்கீதம், அதெல்லாம் என்னது, அதெல்லாம் வந்து ஒரு வகையான இந்த நோட்ஸ், அந்த சங்கீதத்தினுடைய அந்த காரியங்களில் எல்லாம் நல்ல தேறினவர்கள் பரலோகத்தில் இருக்காங்க. இன்றைக்கி இருக்குது. அங்கே 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 பெரிய ஒரு மியூசிக் ட்ரூப்பே இருக்கும். புரியுதா? தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி பூலோகத்தில் நம்ம ஆராதிக்கிறோம். இங்கேயும் வந்துருச்சுல்ல, ஆராதனைங்கிற பேரில் என்னென்னமோலாம் வந்துருச்சுல்ல, என்னென்னமோலாம் வந்துருச்சுல்ல. சரி, அதுக்குள்ளே போகல. அப்போ எஸ், அப்போ தேவன் தமது ஜனங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும்போது, அதாவது அவர்களை மன்னித்து அவருடைய பழைய தோல்விகள் எல்லாம் அவர்கள் மறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாவற்றையும். இப்பொழுது அவர்கள் அவருக்கு சாட்சியாக இருந்து வரப்போகிற நாட்களிலே அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அவருடைய இஸ் ப்ராமிஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஏசியா 43ஆம் அதிகாரத்தில் 18 to 21 வசனங்கள் வரை வாசி. தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். So to remove the spirit of God, ஆவியானவர் இங்கே இருக்கிற வரையிலும் இப்போ நம்ம அந்த சொன்ன எல்லா காரியம் முந்தினதை நினைக்க வேண்டாம். இன்றைக்கு அந்த அசைவாடுதலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா, அந்த அசைவாடுதல் நம்மளை உணர்த்து வைக்கப்பட்டோம்னா, இயேசுவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பிரிச்சுவலில் நடக்கணும்னு நம்ம நினச்சோம்னா, அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவார், வனாந்தரத்தில் ஆறுகளையும் எஸ் கோட்டான் குஞ்சுகள் நம்மை கனம் பண்ண செய்வார். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு ஃபுல் அத்தாரிட்டி, ஃபுல் பவர் கொடுத்து கர்த்தருடைய வருகையில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். இப்போ நான் இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம். 2 தெசலோனிக்கர் 2:7 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே தடை செய்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். அக்கிரமத்தின் ரகசியம் அது யார்? அப்போ வேதம் சொல்லுகிறது the day of the Lord and the Antichrist. 2 தெசலோனிக்கர், அதை மட்டும் இன்றைக்கி நான் படிக்கிறேன், மற்றது அவனை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5, 8, 9 இத்தனை வசனங்களை வேகமாக வாசிங்க. முதல்ல 2 தெசலோனிக்கர் 2, 3, 4, 5. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் விசுவாச துரோகம் எங்க தெரியுமா முந்தி நேரிடும்? கரெக்டாக சொல்லுங்க. விசுவாச துரோகம் எங்கு முந்தி வெளிப்படும்? இது தெரியலையா உங்களுக்கு? விசுவாச துரோகம் எங்க முதல்ல வெளிப்படும்? சபையில். விசுவசித்து ஞானஸ்தானம் பெறவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் எங்கே கொண்டு வர்றாரு? சபைக்குள்ள தான் கொண்டு வர்றாரு. அப்போ அந்த துரோகமும் எங்கே தான் வெளிப்படுது? இன்னைக்கு சபையில் தான். அவ்வளோ சபையில் தான் விசுவாச துரோகம் வெளிப்படுது. எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானத்துக்கு உண்மையாக இல்லை. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுக்கு இந்த சரியத்தை கொடுத்தா அது மூலமாக இயேசுவை வெளிப்படுத்துறது இல்லை, வேற எதையோ வெளிப்படுத்துறது, வேற எதையோ
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து வாசம் பண்ணி இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்கு அவர் நமக்குள்ளே தந்திருக்கிறாருங்கிறது தெரியலை. இந்த சரீரத்தை எப்படிலாமோ தீட்டுப்படுத்தி எப்படிலாமோ பாவ வழிகளுக்கு போய் லௌகீக காரியத்துக்குள்ளே போய் உலக காரியத்துக்குள்ளே போய் கரைப்படுத்தி கொள்கிறது, தீட்டுப்படுத்தி கொள்கிறது. ஸோ வேதம் சொல்லுகிறது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் யார்? அவன் ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. ஆமென். இயேசுவை போலவே வருவான். அன்றைக்கி சபையில் தான் நடக்குதுல்ல, சத்திய அறிவிக்கிற சபையில் என்னென்னலாம் நடக்குது. அந்தி கிறிஸ்து இப்போ வரல, அந்தி கிறிஸ்து ஆவிகள் இப்போ இருக்குது, எப்போவே இருக்குது. அது 2000 வருஷமாகவே இருக்குது அந்தி கிறிஸ்து ஆவி. இப்போ தீவிரம் அடைஞ்சிருச்சு. விசுவாச துரோகம் முந்தி உள்ளதோடலாம் இப்போ அதிகமாக இருக்குது. எளிதில் இயேசுவை விற்று போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆமென். அப்போ பாவ மனுஷன், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது, அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். முதலாவது அவன் எப்படி இருப்பான்? எதிர்க்கிறவனாய், சத்தியத்துக்கு எதிர்க்கிறவனாய். சபையில் ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு எதிர்க்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க சபையில் இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனி இல்லையா? அவங்க பாஸ்டரை ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கலை, சபையை ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கலை. நேராக பார்த்தா ஸ்தோத்திரம், எனக்கு வந்தானாக்கா அல்லேலூயா எல்லாம் கரெக்டு. எப்படி எதிர்த்தாங்க? த ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸ், த ஹோவரிங், ஹோலி ஸ்பிரிட் ஹோவரிங் ப்ரெசன்ஸ். அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த அசைவாடுதல், தேவ அசைவாடுதல் எப்போ? பிகினிங். சபை பிகினிங்லேயே பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையில் அசைவாட ஆரம்பிச்சிருவார், ஒரு ஆவிக்குரிய சபையில். ஆமாம், ப்ரைஸிங் பண்ணுறோம்ல, முழந்தால் படி போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரைஸிங் பண்ணுறோம்ல, அப்போவே இன் பிகினிங் காட்ஸ் ஹோவரிங். அதுக்கு மிஸ்ஸிங் 2 பாட்டு 3 பாட்டு முடிஞ்சோன்னே வர்றது. போகணும், சபைக்கு போகணும். கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருந்தார். நீங்கள் சாட்சியில் கேட்டீங்க, அவனை கூட சொன்னான்ல, சாட்சியில் கேட்டீங்க என்ன நடந்தது. கம்யூனியன் டைமில் ஒப்புரவாகிறது இல்லை, எதிர்த்து நிற்கிறது. அந்த சகோதரனே சொன்னார், நாங்கள் இப்படி வந்தோம், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தது, எல்லாம் மறந்து போனது. ஆமாம், அதனுடைய விளைவு என்ன 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 நடந்தது? அவங்க வீட்டில் ஒரு வாரம் வீடு எருக்களம் போல மாறினது. அந்தகார வல்லமைகள் வீட்டுக்குள்ளே நுழைந்து வீடை சின்ன பின்னப்படுத்தினது. பாவம், ஒரு வேதையான சகோதரி, அவங்கள பலிகடான, அவங்கள அது பிடிச்சிக்கிச்சு. ஆமே, அந்த 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 ஒரு வாரம், அந்த 5 நாள் காரியத்தில் அவங்க வீடு ஒட்டைத்து நொறுக்கி கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து எல்லாரும் அழுது செபிச்சு அந்த அந்த 5 நாள் ஃபாஸ்டிங்கில் ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாத்துக்காகவும் தேவனிடத்தில் அழுது ஜெபிச்சாங்க. கர்த்தர் ஃபினிஷ், அதை மாற்றினார். இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்க, எவ்வளோ மகிமையான சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அப்போது அவன் எதிர்த்து நிற்கிறவனாய், தேவனை எதிர்க்கக்கூடாது. நான் எங்கே பாஸ்டர் எதிர்த்தேன்? இயேசுவை நான் எதிர்க்கவே இல்லையே. நீ சபையை எதிர்த்தாலே அவரை எதிர்க்கிறது தான். சபையினுடைய காரியங்களுக்கு நீ எதிர்த்து நின்னாலே, ஊழியக்காரங்க வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் நின்னாலே எதிர்க்கிறது தான். அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சுட்டு போனாலே, ரகசியமாக செஞ்சாலே ஒரு நாள் வெளிப்படும். அன்னைக்கு நமக்கு மிகுந்த கேடாக இருக்கும். அடுத்தது வாசி. 4:5. நான் உங்களிடத்தில் இருந்தபோது இல்லை 3 படிச்சிங்களா?
2 3 போடு. ஓகே 4, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவோ, அதுவும் படிச்சிட்டீங்க இல்லையா? 5, இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்ப 8, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நீக்கப்படும் போது யார்? இதையும் நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2:7 நீங்க சேர்த்து படிக்கணும். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். தடை செய்கிறவர், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியேஷன் நம்ம அதை படிச்சோம் இல்லையா? தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே. அப்ப நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஆவியானவர் நீக்கப்படும் போது, இந்த பூமியில இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது, நீக்கப்படும் போதுக்கு என்ன போட்டிருக்கு தம்பியங்க? And then shall that wicked be revealed, whom the Lord shall consume with the spirit of his mouth, and shall destroy with the brightness of his coming. Yes, 9. Even him whose coming is after the working of Satan, with all power and signs and lying wonders. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும், நான் சொன்ன பார்த்தீங்களா? சகல வல்லமை. சகல வல்லமைன்னு என்ன நான் சொன்ன பாருங்க, சொன்னா இல்லையா? எக்கனாமிக்கில் டாப்பில் இருப்போன்னு. அதனால தான் இப்போ சொல்கிறாங்க ஒன் இந்தியா சொல்கிறாங்கல்ல, ஒரே தேசம், ஒரே எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்கல்ல, ஒரே தேசம், எல்லாமே ஒரே தேசமாக மாறணும் சொல்கிறாங்கல்ல. இப்போவே யூரோப் நாட்டில் 10 நாடு சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு காயின் வச்சுருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஈரோ அது பேர் என்னது? யூரோப்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. அந்த காயின் பேர் என்னது? ஈரோ. வேர்ல்டுலே காஸ்ட்லி காயின் அதுதான் ஈரோ தான் இன்றைக்கி ஹையில் இருக்கும் எப்போவுமே. டாலர், அமெரிக்கா டாலரை விட, பவுன்ஸை விட, தினாரை விட, நம்ம மணியை விட உலகத்திலேயே ஈரோவுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அதில் 10 நாடுகள் இருக்கிறது. தானியலில் வருது பார்த்தீங்களா? 10 கொம்பு. இந்த 10 கொம்புங்கிறது 10 நாடு. இந்த 10 நாடும் அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இப்போ சில நாட்டினுடைய மதிப்புலாம் ஷேர் மார்க்கெட் இறங்கின உடனே காயின்ஸ் இறங்கிடும், டாலர் மதிப்பு இறங்கிடும், ரூபாய் மதிப்பு இறங்கிடும், அமெரிக்கா மதிப்பெலாம் இறங்கியிருக்கு, டாலர் மதிப்பில் இறங்கியிருக்கு. இந்த 10 நாட்டினுடைய மதிப்பு இறங்கவே இறங்காது. அந்தி கிறிஸ்து வர்ற வரையில் இறங்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இறங்கவே இறங்காது. ஒரு நாட்டினுடைய இது இறங்கிடுச்சுன்னா எல்லா நாடும் இறங்கணுமில்ல. ஒன்று இறங்கிடுச்சுனால அதுக்கு அவமானம் தானே. ஃப்ரான்ஸ் இருக்குது அந்த நாட்டில், அதனுடைய மதிப்பு இறங்குதுன்னா ஐரோப்பா மற்ற நாட்டினுடைய மதிப்பும் மற்ற நாட்டுக்கெலாம் வீக்கு தானே. அங்கே போனால் அந்த காயின்ஸுக்கு இது ரேட் இல்லையே. ஓவர் நைட்லேயே இவங்க இறங்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தூக்கி விட்ருவாங்க. புரியுதா? அவங்கள சமன் பண்ணிடுவாங்க. வெளியே தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியவே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, இறங்கவும் இறங்காது. இதுதான் அக்கிரமக்காரனுடைய வருகை. சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதம். இன்னும் நிறையா. நான் சொன்னது சிம்பிள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நிறையா இருக்குது. ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆண்டவரே, நீ தடை செய்கிறது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படும் போது சபை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தருளின இயேசு, நாங்களும் எங்களுடைய கிரியைகளை, எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை, ஆண்டவரே நீ தந்த தாளந்துகளை நாங்கள் இன்றைக்கு பல மடங்கு பெருக்கி ராஜாவுக்கு முன்பாக சமர்ப்பிக்க எங்களை ஆயத்தப்படுத்த செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த செபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி